எங்களின் சாய்வு வாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். ஒரு அரசியலங்குமரியின் கதையை பற்றி பார்ப்போமா? ஒரு நாட்டில் சாரங்கன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். சாரங்கனுடைய ஆட்சியில் நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றியதால் விவசாயம் செய்ய முடியாமல் பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் நாட்டு மக்கள் பஞ்சத்தால் பசியோடு வாழ்ந்தார்கள். நாடு பஞ்சத்தால் இருப்பதால் அரசன் கிணறு வெட்டுவதற்கு முடிவெடுத்து அதற்கான ஆட்களை நியமித்தான். ஒரு இடத்தில் கிணற்றை வெட்ட ஆரம்பித்தார்கள். கிணற்றை ஆழமாக தோண்ட தோண்ட அடி ஆழத்திற்கு சென்றவுடன் கிணற்றில் தங்கம் புதையலாக கிடைத்தது. தங்கத்தை பார்த்த அரசனுக்கு நம் பூமி பொன் விளையும் பூமியாக இருக்கிறதே என்று ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கிணற்றில் நீர் வராமல் தங்கமாக கிடைத்தது அரசனுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. தங்கத்தை எல்லாம் எடுத்து முடித்தவுடன் அடுத்த இடத்தில் கிணற்றை தோண்டுவதற்கு அரசன் ஏற்பாடு செய்தான். இரண்டாவதாக கிணற்றை அடியாழம் வரை தோண்டியதில் அந்த இடமே பாறையாக இருந்ததால் பட்டை தீட்டாத வைரமாக இருந்தது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக வந்தது அனைவருக்கும். தங்கம் வைரம் அனைத்தையும் கஜானாவில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அரசன் கட்டளைப்படி. மூன்றாவதாக அரசன் நீர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள நீர் நாடி வல்லுநர்களை வரவழைத்தான். நீர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் கிணற்றை தோண்டியவுடன் தண்ணீர் வர ஆரம்பித்தது. அரசனுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. வயல் வரப்புகளில் தண்ணீர் பாய்ச்சுவதற்கான ஏற்பாடுகளை செய்தான் அரசன். அரசனுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடுத்து பட்டா போட்டு கொடுத்து சொந்தமாக அவரவர்கள் விவசாயம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தான். விவசாயம் செய்ததால் நாடு நகரம் செழிப்படைந்தது. மக்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் அரசன் பார்த்து பார்த்து செய்தான். இருந்தாலும் மக்கள் அரசன் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். கிணற்றிலிருந்து எடுத்த தங்கம் வைரத்தை மக்களுக்கு கொஞ்சமாவது பகிர்ந்து கொடுத்திருக்கலாமே, கஜானாவை நிறைத்து வைத்து விட்டார்கள், திருமணமாகாத பெண்களுக்கு கூட கொடுத்திருக்கலாம் என்று மக்கள் அரசனுக்கு தெரியாமல் பேசிக்கொண்டார்கள். இப்போதெல்லாம் அரசன் நாடு செழிப்படைந்த பின்தான் நிம்மதியான தூக்கம் தூங்கினான். ஒரு நாள் இரவு அரசன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பொழுது கனவில் அழகு தேவதையாக ஒரு பெண்ணை பார்த்தான். எப்போது பார்த்தாலும் கனவில் வந்த பெண்ணின் ஞாபகமாகவே இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று அரசனுக்கு தெரியவில்லை. அரச சபையில் இருந்தபோது மந்திரி தளபதியிடம் பெண்ணை பற்றிய விவரத்தை சொல்லி, கனவில் பார்த்த பெண்ணை நான் சொல்ல சொல்ல ஓவியமாக வரைவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், திறமையான ஓவியனை வரவழையுங்கள் என்றான் அரசன். ஓவியனும் வந்தான். அரசன் சொன்னபடி பெண்ணின் உருவத்தை வரைந்தான். கனவில் பார்த்த பெண் மாற்றமின்றி ஓவியமாக வந்துவிட்டாள். அரசனுக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. ஓவியனுக்கு தக்க சன்மானத்தை கொடுத்து அனுப்பினான். சாரங்கனுக்கு ஒரே மகன். மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பெண் தான் நமக்கு மருமகளாக வர வேண்டும் என்று நினைத்து, இவள் எந்த நாட்டு இளவரசியாக இருக்கிறாள் என்று தெரியவில்லை, இவளை தேடுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்தான். மந்திரியிடம் ஒவ்வொரு நாட்டு அரசரையும் சந்தித்து இந்த ஓவியத்தில் இருக்கும் பெண்ணை பற்றிய தகவல் தெரிந்தால் எங்கள் அரசனுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லி மந்திரியை அனுப்பி வைத்தான். இந்த ஓவிய பெண்ணின் விஷயம் இப்படியே போய்கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் அரசனும் மந்திரியும் மாறு வேடத்தில் நகர்வலம் போய்கொண்டிருந்தார்கள். இரவு நேரம் என்பதால் அவரவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு வீட்டு திண்ணையில் தாயும் மகளும் அமர்ந்திருந்தார்கள். மகளை பார்த்ததும் அரசன் திகைத்து நின்றான். மந்திரி அந்த பெண்ணை பார்க்கவில்லை. அரசே, ஏன் இங்கு நின்று எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றான். உடனே அரசன், மந்திரியாரே, தாயும் மகளும் அமர்ந்திருக்கிறார்களே, அதில் மகளை பாருங்கள். நான் கனவில் பார்த்த பெண்ணை அப்படியே உயிரோடு பார்ப்பது போல் இருக்கிறது. சரி, இது பற்றி இந்த இடத்தில் நின்று பேச வேண்டாம், நாம் அரண்மனைக்கு சென்று கலந்து பேசுவோம் என்று சொல்லி சென்றார்கள். அரண்மனைக்கு சென்றதும் அரசன் முக்கிய நபர்களை வரவழைத்தான். எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்தார்கள். அந்த நகரத்தில் இருக்கும் திருமண வயது பெண்களுக்கு திருமணம் செய்வதற்காக அரசன் தங்கம் வைரம் சீதனமாக தருவதாக அறிக்கை விடுத்தான். வாங்க வரும்பொழுது தாய் தந்தையுடன் மகளையும் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அரசன் குறித்த நாளும் வந்தது. அரசன் அறிவித்தது போல் தாய், தந்தை, மகள் என்று வரிசையாக வந்து நின்றார்கள்.
கனவில் பார்த்த பெண்ணை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக அரசன் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருந்தான். அரசனும் அரசியும் அமர்ந்து கொண்டு மகளோடு வரும் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக பேசி புதையலாக கிடைத்த தங்கம் வைரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்தார்கள். இப்படியே வரிசை போய்கொண்டிருந்த போது அரசன் எதிர்பார்த்த குடும்பமும் முன்னால் வந்து நின்றது. அரசன் ஏன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான்? அரசன் நினைத்திருந்தால் அப்பொழுதே அந்த குடும்பத்தை அழைத்து வந்து பேசியிருக்கலாம். ஏற்கனவே புதையலாக கிடைத்த தங்கம் வைரத்தை அரசனே வைத்துக் கொண்டதாக அரசனை பற்றிய ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் இருந்ததால் அதையும் சரி செய்ய வேண்டும், பெண்ணையும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தான் அரசன். அந்த பெண்ணோடு தாய் தந்தையை பார்த்ததும் உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்தை காண்பித்து அமரச் சொன்னான். பெண்ணை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஓலை குடிசையில் வாழும் பேரழகி என்றுதான் சொல்ல வேண்டும். வந்தவர்கள் எல்லாம் நல்லபடியாக அனுப்பி வைத்துவிட்டு ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து கொண்டு பெண்ணின் தாய் தந்தையோடு அரசன் பேசினான். தந்தையை பார்த்து, என்ன வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைதான் இருக்கிறதா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அரசன் கேட்ட கேள்விகளுக்கு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார்கள் தாய் தந்தை இருவரும். அந்த பெண்ணை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. தந்தை, அரசே, யாருக்கும் தெரியாத ரகசியம் இதுவரையில் எனக்கும் என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். என் மகளுக்கே அவள் யார் என்று தெரியாது என்று மகளின் கையை பிடித்தார் தந்தை. உடனே தாயும் மகளை பார்த்து, தந்தை சொல்வதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மகளே என்று மகளிடம் சொன்னாள் தாய். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். அன்பே சிவம். நன்றி.